Hi friends, welcome to NS Designs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோல்டிங் ஸ்க்ராப் புக் தான். இந்த ஸ்க்ராப் புக் பண்ணி எப்படி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோட்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஃபோட்டோஸ், இதில் வந்து டோட்டலாக நம்ம ஒரு 30 ஃபோட்டோஸ் வரைக்கும் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய சின்ன சின்ன கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மகிட்ட ஸ்க்ராப் புக்ஸ் அண்டு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸஸ் அவைலபிள் இருக்குது. நார்மல் க்ரீட்டிங் கார்ட்ஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சேம் இதில் இருக்கிற என்னென்ன எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே எலமெண்ட்ஸ் வச்சு தான் க்ரீட்டிங் கார்டும் நம்ம மேக் பண்ணுவோம். என்ன டிசைன் வேணும், என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது வந்து கஸ்டமைசேஷன். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸோட சைஸும் கார்ட்ஸோட கவுண்ட்டும் வேரி ஆகும். சின்ன சின்ன கார்ட்ஸ் எல்லாமே வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். தென் இதில் இருக்கிற அந்த ஹார்ட் ஷேப் கார்ட்ஸ், அப்புறம் வாட்டர்ஃபால் கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ரைட்டிங் ஸ்பேஸ் வந்துடும். இப்போ ஒரு ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா 4 ஃபோட்டோஸ் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்பேஸ் இருக்கும். உங்களோட லெட்டரோ இல்லை உங்களுக்கு தேவையான கோட்ஸ், கவிதை எதை வேணால் நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நாங்களே எழுதியும் கொடுப்போம். இதில் அந்த பாப்சிக்கிள் கார்டு, அந்த லெட்டர் டைப்பில் ஒரு பாப்சிக்கிள் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லவ் கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருக்கோம். அது ஒரு கிளிட்டர் பெனில் எழுதுனால அது சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நாங்களே ஃபில் பண்ணியும் கொடுத்துருவோம். நீங்கள் ஏதாவது கவிதை எழுதி அதை வேறு மாதிரி எழுதி கொடுக்க சொன்னீங்க, வேறு ஹைலைட் பண்ணி எழுதி கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த இதையும் நம்மளே எழுதி கொடுத்துர்லாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புக்கில் 4 பேஜஸ் வர மாதிரி பண்ணியிருக்கோம். பாப்சிக்கலில் வந்து அவங்களோட ஃபோட்டோவை அப்படியே பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை அவங்களே அரேஞ்ச் பண்ணி பார்க்குற மாதிரியான ஐடியா. தென் உள்ளே இருக்கிற பேஜில் வந்து நாங்கள் ஒரு ஷேக்கர் கார்டு கொடுத்துருக்கேன். ஒரு ஹார்ட் மெசேஜ், குட்டி மெசேஜ் கார்டு ஒன்று கொடுத்துட்டு ஷேக்கர் கார்டு கொடுத்துருக்கு. ஷேக்கர் கார்டு எப்படி கேட்டாங்கன்னா சிம்பிளாக கேட்டதுனால அவங்களோட ஃபோட்டோவை உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 ரைட்டிங் பேஜஸ் கொடுத்துருக்கு. தென் அதுக்கப்புறம் நார்மல் கலர் பேப்பர்ஸ் வச்சு அந்த ஷேக்கர் கார்டை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக பார்க்கும்போதே அந்த கலர்ஸ் வந்து மூவ் ஆகிறது நல்லா தெரியும். இதில் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரைட்டிங் ஸ்பேஸ் வந்து அதிகம். எல்லா பேஜ்லேயுமே வந்து ரைட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.